அவர் சொல்கிறாரு, அவர் அடிபட்டு அந்த கால் உடஞ்சி வந்ததில் 1.5 மாதம்தான் அவர் அந்த 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 அவருடைய மருத்துவமனையிலே இருந்தாராம். அதுக்கப்புறம் 1.5 மாதம் வந்து போனாராம். 3 மாதத்திலேயே அந்த கால்கள் கூடிடுச்சான். பாரு சொல்கிறார் அவர், வேறு யாருக்காவது இருந்திருந்தா, சாதாரண மனிதனுக்கு இருந்திருந்தா அது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு எழுந்துக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கூட எம்ஜிஆர் 1.5 மாதம் தான் என்னுடைய மருத்துவமனையில் இருந்தார். 1.5 மாதம் போய் வந்து பண்ணார். அதுக்கப்புறம் 3 மாதம், மொத்தமே 6 மாதத்தில் சரியாக போச்சுன்றார். அது சொல்கிறார், ஒரு குறிப்பு சொல்கிறார் அவர். அது ரொம்ப முக்கியமான குறிப்பு. அவர் சொல்கிறார், என்னைக்கும் எம்ஜிஆர் அந்த காலங்களில், அந்த இடர்பட்ட காலங்களில் தன்னை நோயாளியாக கருதியதே கிடையாதுன்றார். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. தன்னை நோயாளியாக அவர் கருதிக்கலையா. அப்போ என்னென்னா, நம்ம இது சகஜமானது இந்த வாழ்க்கையில். அதனால தான் அவர் இன்னொன்று சொல்கிறாரு, அதுக்காகவே அவர் பயிற்சி கொடுத்துக்கிட்டாராம். எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லுவேமே தவிர அவர் பயிற்சி எடுத்துக்குவாராம். அதுக்காகவே ராமாவரம் தோட்டத்தில் நீச்சல் குளம் கட்டினாராம். சும்மா வசதிக்காக நீச்சல் குளம் கட்டல எம்ஜிஆர். பாருங்கள் சொல்கிறாரு எம்.